என் போன்ற இயக்கத்தை நேசிக்கின்றவர்கள் நினைத்த பொழுது வாராது வந்த மாமணி போல் இளம் தலைவர், எங்கள் இளம் தலைவர் துரை வைகோ நீர்மூழ்கி கப்பலிலே வந்து எங்கள் எல்லாம் கரை சேர்த்து விட்டார். இனி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மகன் திமுக என்கிறார். இது மகன் திமுக இல்லை, மகன்களோட திமுக, மகள்களோட திமுக. எங்களுடைய தலைவர் திராவிட இயக்க போர்வால், எங்களுடைய இயக்க தந்தை, எங்கள் பெற்றவர் எங்கள் தந்தையாக இருக்கலாம். எங்களுக்கு இந்த உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கொடுத்தவர் எங்கள் இயக்க தந்தை. ஆகவேதான் சொல்கின்றேன், இது மகன்களுடைய திமுக, மறுமலர்ச்சி மகளிர்களுடைய திமுக. கொலைப்பழி சுமத்திதான் எங்கள் தலைவர் வெளியேற்றப்பட்டார் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து. அதுபோலதான் தொண்டர்களால் வந்தவர் தான் எங்களுடைய இளம் தலைவர் துரை வைகோ. எங்கள் கட்சியை அழித்து விடலாம் என்று நினைக்காதே. வருங்காலத்தில் நீ போனையா போ, அதை பத்தி நாங்க கவலைப்படல. 10 பேர் போனாய் 100 பேர் திரண்டு வருவாங்க. வருங்காலத்தில் பேச்சா இருக்கணும். பேசு, நியாயமா பேசு. ஏருக்கு மாறா பேசி என்ன எங்களெல்லாம் திசை திருப்பலான்னு பாக்குறியா? அது ஒரு காலம் முடியாது. உண்மையான தொண்டர்களால் முடியாது. கொலை எங்கள் தலைவருக்கோ, எங்கள் தலைவரையோ, தம்பி எங்கள் இளம் தலைவரையோ அசிங்கமாகவோ அனாவசியமாக நீ பேசினால், வேலு நாச்சியாரின் படையில் இருந்தாரே குயிலி, அவர்களாக கூட இந்த மறுமலர்ச்சி திமுக மகளிர்கள் மாறுவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். எங்களுக்கு உன்னால் என்ன முடிந்தது? பேச்சுவார்த்தைக்கு போனா என்ன செய்தாய்? எங்கள் தாயர் இப்போ இருக்கவங்க பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. செத்தாலும் தனி சின்னம் தான் என்று தீப்பட்டி சின்னத்திலே நின்று இன்று கட்சியின் பதிய வைக்கின்றார். ஆகவே வரும் காலம் இளம் தலைவர் துரை வைகோவின் காலம் என்று சொல்கின்றேன். இளம் தலைவர் அவர்களே, நீங்கள் ஒரு லோகோ சொன்னீர்கள், ஆர்ப்பரித்து வாருங்கள், அணி திரண்டு வாருங்கள் என்று. நாங்கள் ஆர்ப்பரித்து அணி திரண்டு வந்துவிட்டோம். எங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வாழ்க தலைவர் வைகோ, வாழ்க இளம் தலைவர் துரை வைகோ. நன்றி, வணக்கம். கழகத்தின் தீர்மான குழு செயலாளர் கரிசல் காட்டு கவிஞர் மணிவே